கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் உள்ள இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்க மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். இறைவனின் சாட்சிகளாய் வாழவும், பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். எங்கள் துன்பத் துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானத்தையும் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் எங்களுக்கு பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையும் அளிப்பதற்காக நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போலிருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றி எதில்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்தருளும். இதுவரை நாங்கள் உம்மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும், இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்க வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று குழந்தை இயேசுவின் பிரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பிலும் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டும் என்று நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தை மகிழ்வையும் பெற்றுத்தந்தருள வேண்டும் என்று பதுவை வள்ளலான புனித அந்தோணியாரை, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டும் என்று மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே,
உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்றுத் தந்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூயாவியார் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நம்மை இந்த நாளிலே ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளில் நடந்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் வழிநடத்தியதை நினைத்து பார்ப்போம். இந்த நாளிலே இறைவார்த்தையின் வழியாக ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியை அறிந்து தவக்காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பினை உணர்ந்து நாம் ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணமாக்குவதற்காக இப்பலியிலே மன்றாடுவோம்.
திருப்பலியில் பின்வரும் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். ஜெய் ரோசி ஒப்புடக்கூடிய நன்றி அறிந்த திருப்பலி. தங்களது மகளுக்கு நல்லபடியாக பெண் குழந்தை பிறந்ததற்கு நன்றியாகவும், குழந்தையும் தாயும் நலமாக இருக்கும்படியாகவும், குடும்பத்தில் இறை ஆசை தங்கி இருக்கும்படியாகவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோம். மேலும் வர்க்கீஸ் அந்தோணி மேகலா ஒப்புக்கொடக்கூடிய நன்றி திருப்பலி உடல் சுகத்திற்காகவும், செய்யும் தொழில் ஆசிர்வதிக்கப்படும்படியாகவும், தனது 4வது பிறந்தநாளை கொண்டாடுகிற மகள் விபிஷாவை இறைவன் ஆசிர்வதிக்கவும், மகன் பிபின் மற்றும் விபிஷா நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்கும்படியாகவும், நன்றாக படிக்கவும், இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வளரவும், அப்பா அம்மா உடல் சுகத்திற்காகவும், அப்பாவுக்கு ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்து சுகம் கிடைத்ததற்கு நன்றியாகவும், கால்நடைகள் விவசாயம் ஆசிர்வதிக்கப்படவும் கோடி அற்புதற்புனித அந்தோணியார் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மேலும் சுசிட்டா ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி இந்நாள் வரை இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் ஆராதனா அமுதன் இறை ஞானத்திலும் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், மருமகன் மருமகள்களும் அண்ணன் அண்ணிகள் அம்மா உடல் சுகத்திற்காகவும் நலத்தோடு இருந்து பணிகளை செய்யவும், குடும்பத்தில் மரித்த அப்பா அந்தோணி அவர்களுடைய ஆன்மா இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், மேலும் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நேர ஆன்மாக்களுக்காகவும் கோடி அற்புதற்புனித அந்தோணியார் வழியாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மேலும் தனராஜ் ரோனிக்கம் ஒப்புடக்கூடிய நன்றியிருந்த திருப்பலி இந்நாள் வரை இறைவன் காத்து வழிநடத்தியதற்கு நன்றியாகவும், இன்று பிறந்தநாள் கொண்டாடுகிற மகன் சிலுவை ஜெயராஜுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் தந்து ஆண்டவர் வழிநடத்தும்படியாகவும், அவன் பார்க்கின்ற வேலையை இறைவன் காத்திடும்படியாகவும், தாங்கள் பார்க்கின்ற தொழிலை ஆசிர்வதிக்கும்படியாகவும், அருட்சகோதரிகள் ஞான அந்தோணியம்மாள் ரூபினி இருவரையும் இறைவன் ஆசிர்வதித்து இறைப்பணியை சிறப்பாக செய்து வழிநடத்தும்படியாகவும், அருட்சகோதரர் ரகு அந்தோணியை ஆசிர்வதித்து இறைப்பணியை ஆசிர்வதிக்கும்படியாகவும், மகள் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும்படியாகவும், இருவரும் பார்க்கின்ற வேலையை ஆசிர்வதித்து குடும்பத்தை வழிநடத்தும்படியாகவும், பேர குழந்தைக்கு நல்ல உடல் உலசம் உடைக்கும்படியாகவும், விவசாயம் செழித்து நல்ல விளைச்சல் கிடைக்கும்படியாகவும் கோடி அற்புதற்புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். மேலும் இன்று 35வது பிறந்தநாளை கொண்டாடுகிற நிர்மல்ராஜ் அவர்களுக்கு இறைவன் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், இறை ஆசீர் தொடர்ந்து உடனிருந்து அவரை வழிநடத்தி ஆசிர்வதிக்கும்படியாகவும், குடும்பத்தில் மனைவி பிள்ளைகள் உடல் உற்சவத்திற்காகவும், நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் கொடுத்து வழிநடத்தும்படியாகவும், தொடர்ந்து இறை ஆசீர் தங்கியிருக்கும்படியாக வேண்டுவோம். ராஜா அன்னமரியாள் ஒப்புடக்கூடிய நன்றி திருப்பலி இறைவன் இந்நாள் செய்திருக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் மகள் குடும்பத்தில் உள்ளவர்களையும் இறைவன் ஆசிர்வதித்து தந்ததற்காகவும், மகன்கள் பார்க்கிற வேலை ஆசிர்வதித்து தந்ததற்காகவும், கால்நடைகள் விவசாயத்தை வழிநடத்தியதற்காகவும், குடும்பத்தில் ஒற்றுமை சமாதானம் அன்பு நிலைத்திருக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதித்து கல்வி ஒழுக்கம் தெய்வ பயத்தில் வளரச் செய்யும்படியாகவும் கோடி அற்புதற்புனித அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். மேலும் மரித்த சார்லஸ் தங்கச்சாமி, சிலுவை முத்து, ஜெயா, விஜயா, அருட்தந்தை ராயப்பன் ஆகியோருடைய ஆன்மாக்கள் இறைவனுக்கு இளைப்பாறுதல் அடையும்படியாக வேண்டிக் கொள்வோம். மேலும் ஸ்டாலின் பெனா ஒப்புடக்கூடிய 5ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றி திருப்பலி இன்று பிறந்தநாளை காணச் செய்த ஆண்டவருக்கு நன்றியாகவும், இனி வரும் காலங்களில் அவனுக்கு நல்ல சுகத்தை தந்து மகனை ஆண்டவர் வழிநடத்தும்படியாகவும், கல்வி ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாகவும், குடும்பத்தை ஆசிர்வதிக்கும்படியாக வேண்டுவோம். மேலும் அந்தோணியம்மாள் ஜேம்ஸ் ஒப்புக்கொடக்கூடிய திருப்பலி நாளை தினம் 10ஆம் வகுப்பு ஆங்கில தேர்வு எழுதப்போகிற மகள் பிரின்சியை இறைவன் நல்ல முறையில் ஆசிர்வதித்து ஞாபக சக்தியோடு தேர்வு எழுதச் செய்ய ஆண்டவர் தாமே உடனிருந்து தேர்வு நேரத்திலே வழிநடத்தும்படியாகவும், நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுக்கும்படியாகவும், மேலும் மகளோடு சேர்ந்து தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகளையும் இறைவன் ஆசிர்வதித்து வழிநடத்தும்படியாகவும் இப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே நம்மை வழிநடத்திட நாம் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைப்பிடிப்பதால் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தியருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன் பாஸ்கா மறை நிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்றச் செய்ய வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். கோவிலிலிருந்து தண்ணீர் வருவதை கண்டேன். அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 மேலும் 12. இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 மேலும் 12. அந்நாட்களில் வானதூதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்கு மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்து இடுப்பளவு தண்ணீரில் என்னை நடத்தி சென்றார். மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அதை கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்து நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா.
அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும், ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். மண்ணை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 5
இறைவார்த்தைகள் 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16 முடிய. யோவான் செய்தி 5வது அதிகாரம் 1 முதல் 3 மற்றும் 5 முதல் 16 முடிய. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்துள்ளதை அறிந்து, நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆளில்லை. நான் போவதற்கு முன்பு வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல் நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கை எடுத்து கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உம்முடைய படுக்கை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்து கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாய் இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய ஒரு பகுதியை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். எசேக்கியேல் புத்தகம் 47வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 47:8. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இது ஆச்சரியமான ஒரு செய்தியை உள்ளடக்கி இருக்கிறது. நாம் நம்ம வீட்டில் சாப்பாடு செய்கிறோம், குழம்பு வைக்கிறோம். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தக்காளி சட்னி வைப்பது எப்படி அப்படின்னு கேட்டால் எப்படி சொல்லுவோம்? நமக்கு தெரிந்ததெல்லாம் தக்காளி சட்னிக்கு தக்காளி வேணும், அவ்வளவுதான். ஆம்பளை ஆளுகளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தக்காளி சட்னிக்கு தக்காளி வேணும். ஒருவேளை வேறு எங்கேயாவது வெளிநாட்டில் இருந்திருந்தால், தனியாக சமைச்சு பார்த்துருந்தா, அல்லது வேறு எங்கேயாவது வெளியே இருந்து வேறு யாருமே உதவி செய்ய ஆள் இல்லை, கடைக்கும் போக முடியலை, நம்மளே தான் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒருவேளை ஆண்களுக்கும் தக்காளி சட்னிக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னு தெரியும். கீரை குழம்பு வைக்கிறது எப்படி, இந்த ரெண்டுக்கும் பதில் சொல்லிட்டோம்னா எனக்கு வாசகத்திற்கான விடை கிடைக்குது. எப்படி
கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இது ஒரு பெரிய கேள்வியெல்லாம் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய பதில் தான். ஆளுக்கு ஒரு பதில் சொல்லலாம். சிலர் வச்சா டேஸ்ட்டாக இருக்குது, சிலர் வச்சா வாயில் வைக்க முடியலை, சிலருக்கு அந்த பக்குவம் தெரிகிறது, சிலருக்கு பக்குவம் தெரியாமல் இருக்கிறது. ஆனாலும் அப்படியே ஓரளவுக்கு கலந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் அது முழுமையானதாக, நிறைவுள்ளதாக, சுவை உள்ளதாக எப்போது மாறுகிறது என்று சொன்னால், அதற்கு சரியான சேர்மானம் இல்லையா, சரியான அளவு இதுவெல்லாம் தெரிந்திருந்தது என்று சொன்னால் அதனுடைய சுவை கூடுகிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படி என்று சொன்னால் நாம் ஒன்று சேர்க்கிற பொருட்கள், நாம் ஒன்று சேர்த்து மேற்கொள்ளுகிற முயற்சி, அன்போடு கூட தயாரிக்கக்கூடிய அந்த தன்மை, இவை எல்லாம் சேர்ந்து தான் அதனுடைய சுவையை கூட்டுகிறது. நாம் இந்த பொருளை இப்படி ஒன்று சேர்ப்பது போல ஆண்டவரில் ஒன்றித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பான அழைப்பாக இந்த வாசக பகுதி நமக்கு சொல்லுவதை நீங்கள் பார்க்கிறீர்கள். வாசிக்க கேட்டோம், தண்ணீர் ஆலய வாயிலிருந்து புறப்பட்டு அப்படியே போகிறது. அது போகிற இடமெல்லாம் பெரிய அளவு அதனுடைய தன்மை இருக்கிறது. ஆனால் இந்த தண்ணீர் கடலோடு கலக்கிற போது எப்படி மாறுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நல்ல தண்ணீராக மாறிவிடுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஆற்று தண்ணி கடலோடு கலக்கும்போது அது நல்ல தண்ணியா உப்பு தண்ணியா? உப்பு தண்ணியாக தான் இருக்கு இல்லையா? ஆனால் நீங்கள் நினச்சி பாருங்கள், இறைவாக்கு சொல்கிறது அது நல்ல தண்ணீராக மாறிவிடுகிறது என்று சொல்கிறது. நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. நீங்கள் மணப்பாடு கோயிலுக்கு போயிருப்பீங்க, சவேரியார் தங்கியிருந்த அந்த குகைக்கு போயிருப்பீங்க, எல்லாருமே நிறையா அனுபவப்பட்டிருக்கிறோம். அந்த குகைக்கும் கடலுக்கும் எவ்வளோ தூரம்? கொஞ்சம் தூரம் தான், ஒரு 20 அடி தூரம் தான். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குகையில் வரக்கூடிய தண்ணீர் நல்ல தண்ணீர். அடுத்த பக்கத்தில் நிறைய கிடக்கு, கடல் பறந்து விரிந்து கிடக்கிறது. கொஞ்சம் கூட எடுத்து வாயில் வைக்க முடியலை. கொஞ்சம் நீச்சல் அடித்து குளிப்போம் நினச்சி தண்ணியை விழுங்கிட்டீங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் நீங்கள் வெளியே வந்து தான் சரி பண்ண வேண்டும். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த குகைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சின்ன கிணறு போல தோண்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதியில் வரக்கூடிய தண்ணியினுடைய அதனுடைய சுவை என்பது இந்த பகுதியை நாம் பார்க்கிற போது உப்பு தண்ணீரை நாம் அது நல்ல தண்ணீராக மாறுகிறது என்பதை சொல்லுகிற போதே, நாம் கடவுள் என்கிற அந்த கடலில் நம்மை கரைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவாக்கு நாம் கொடுக்கக்கூடிய அன்பான அழைப்பாக பார்க்கிறோம். கேட்கறது அன்பார்ந்தவர்களே, சரி பரவாயில்ல கேட்டுக்கங்க. இந்த நாளில் நாம் நினைத்து பார்க்கிறோம். அப்போ கடலில் கலக்கிற இந்த தண்ணீர் உப்போடு கலக்கிற போது உப்பாக மாறி இருக்க வேண்டும், ஆனால் அது நல்ல தண்ணீராக மாறிவிடுகிறது. நாம் இங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த கடல் என்பது யாரை குறிக்கிறது என்றால் கடவுளை குறிக்கிறது, கடவுளுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, கடவுளுடைய வலிமையான ஒரு பெருந்திரளான இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கிறார். ஆகவேதான் இந்த கடலில், கடவுள் என்கிற இந்த கடலில் கலக்கிற எல்லாருமே அவர்களுடைய அழுக்குகள் அங்கே போகிறது, அவர்கள் புதிதாய் பிறக்கிறார்கள். அதுதான் விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்தில் பார்க்கிறோம், நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுபவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது. அந்த ஒரு டம்ளர் தண்ணியில் நீங்கள் கை கழுவுறீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி எப்படி மாறும்? தண்ணியினுடைய கலர் எப்படி மாறும்? அது
கலரே மாறி இருந்து, அழுக்கா மாறி இருந்து, தண்ணியே கலங்கி இருக்கிறார். ஆனா ஒரு பெரிய கடல் போல இருக்கிற அங்க போய் கை கழுவுனா கடல் தண்ணி அழுக்கா மாறுமா? எப்படி மாறும்? அது உங்களை சுத்தப்படுத்தி விடுகிறது, உங்களுடைய கரங்களை சுத்தப்படுத்தி விடுகிறார். அப்படி என்று சொன்னால் இறைவன் என்கிற அந்த பெருங்கடலில் நம்முடைய அழுக்குகள் கரையப்படுகிற போது அங்கே நாம் தூய்மை பெறுகிறோம், முழுமை பெறுகிறோம். அதுதான் அதனுடைய அடையாளமாக இருக்கிறார். அதனால்தான் இந்த எசேக்கியேல் புத்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பகுதி என்ன? ஆண்டவர் என்னை இந்த ஆலயத்திலிருந்து அழைத்து கொண்டு போகிற போது தண்ணீருடைய அளவை சொல்றார். ஒரு 1000 முழம் அளந்தாங்க. 1000 முழம் அளந்து நான் நடந்து போகும்போது கணுக்கால் அளவு தண்ணி இருந்துச்சு. அடுத்து ஒரு 1000 முழம் அளந்தாங்க. அது எவ்வளவு இருந்துச்சுன்னா முழங்கால் அளவு இருந்துச்சு. அப்புறம் போகும்போது இடுப்பளவு இருந்துச்சு. தண்ணீருடைய வேகம் அதிகமாச்சு. அது வேகம் அதிகமாக அதிகமாக அதனுடைய தூய்மை கூடுதலாக இருந்தது. என்னால் அதுல நீந்தி போக முடியல அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் இறைவாக்கினர் தன்னுடைய அந்த அனுபவத்தை சொல்லுகிற அந்த காட்சியை நாம் என்ன பார்க்கிறோம்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் என்கிற அந்த கடலில் நாம் கலக்கிற போது நம்முடைய வாழ்க்கை தூய்மை பெறுகிறது. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த அளவுகள் எல்லாம் எதனுடைய அடையாளம்? அது பிரம்மாண்டம், பெரியது, கடவுளுடைய தன்மை பெரியது, அவருடைய ஆற்றல் பெரியது. அதனால அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை நாம் எல்லாரும் கண்டுகொள்ளணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பகுதியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களை நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு பாவியான ஒரு பெண் இயேசுவை சந்திக்க வருகிறார். அந்த வீட்டில் போய் சந்திக்க போறாங்க. சந்திக்க போற இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது என்ன? நீ பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். எல்லாரும் அந்த பெண் கொண்டு வந்திருக்கக்கூடிய நறுமண தைலத்தை அவ கொண்டு வந்து இயேசுடைய தலையில ஊற்றுறா, காலில் ஊற்றுறா, தன்னுடைய கூதலால் துடைக்கிறார். இது எல்லாம் அவருக்கு தெரிகிறது. அன்பார்ந்தவர்களே, இது எல்லாத்தையும் பார்க்குறாங்க. எல்லாருக்கும் என்ன தோணுகிறது சொன்னா, இவ யாரு, எதற்காக கொண்டாந்து கொட்டுறா அப்படின்னா அந்த ஆளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறது போல அவர்கள் பேசுகிற போது இயேசு அவளுடைய செயல் உலகம் உள்ளவரை பேசப்படும் அப்படின்னு சொல்றார். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இயேசு என்கிற பெருங்கடலில் தன்னுடைய பாவத்தை அவள் கரைத்துக் கொள்கிறாள். அதுதான் அவளுக்கான மாற்றம். நீங்க நினைச்சு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவருடைய அந்த பாதத்தில் தன்னுடைய பாவத்தை அவள் கரைத்துக் கொள்கிறாள். ஆகவே அவள் தூய்மை அடைந்து கொண்டாள். யாரெல்லாம் அப்படி தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்வை ஆண்டவருக்குள்ளாக கரைத்துக் கொள்வதற்கு முன்வரணும். நீங்க நற்செய்தியில வாசிக்க கேட்டோம், 38 வருஷமா அப்படியே படுத்து கிடக்கிறான் ஒருத்தன். அவன் எழுந்து நடக்க முடியாம அப்படியே இருக்கிறான். அவன்கிட்ட போய் நீ ஏன் சுகம் பெறல, நீ ஏன் நலம் பெறுவதற்கு விரும்பலையா அவன் ஆண்டவர் இயேசு கேட்கிற போது, என்னை குளத்துக்குள்ள இறக்கி விடுறதுக்கு ஆளே இல்லை என்று அவன் பதில் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, கரையில் இருப்பது சுகமானது நினைத்துக் கொள்கிறோம். கரையில் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில ஓரளவுக்கு நிறைவை தந்திருக்கிறது அப்படின்னே இருக்க விரும்புகிறோம். ஆனால் கடலில் இருந்து கரையிலிருந்து கடலுக்குள்ளாக செல்வதுதான் நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு பக்கத்துக்கு போவதற்கான அழைப்பாக பார்க்கிறோம். ஆகவேதான் நீ இறங்கு என்று ஆண்டவர் சொல்கிற போதுதான் அவன் நலமடைகிறான். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்வென்கிற கரையில் இருப்பதை பெரிதாக நினைத்துக் கொண்டே இருக்கலாம். இது சுகமா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நாம் செல்ல வேண்டிய பயணம் கடலில் கலக்கிற பயணம், ஆண்டவர்கள் ஒன்றித்து போகிற பயணம். அந்த பயணத்தில் தான் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துவதாக நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அதே போல விவிலியத்திலே நான் பார்த்தோம்னு சொன்னா, நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் வந்திருக்கக்கூடிய அழைப்பை உணர்ந்து பயணித்தவர்களாக பார்க்கிறோம். நீ நாமான எடுத்துக்கொள்ளுங்கள். நாமான் தன்னுடைய சொந்த நாட்டிலிருந்து இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து இஸ்ரேல் நாட்டிலே அந்த இறைவாக்கின் சொன்னதை கேட்டு அவன் யோர்தான் ஆற்றில் இறங்குகிறார். ஆற்றில் இறங்காத வரையிலும் அவர் அப்படியே தான் இருக்கிறார். அவர்களை எந்த மாற்றம் ஏற்படலை. ஆனால் ஆற்றில் இறங்கிய பிறகுதான் அவருக்குள் மாற்றம் ஏற்படுகிறார். எப்படி எசேக்கியேல் இறைவாக்கினர் இந்த தண்ணீரில் நான் கடந்து போன போது, இந்த தண்ணீரில் கலக்கிற போது எப்படி உப்பு தண்ணீராக மாறுவதற்கு பதிலாக நல்ல தண்ணீராக மாறியதோ, அதே போல நாமானும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தண்ணீரில் இறங்குகிற போதுதான் தன்னை ஆண்டவரில் கரைத்துக் கொள்கிறார், ஒன்றித்துக் கொள்கிறார். அதில் அவன் நலம் பெறுவதை பார்க்கிறோம். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம விவிலியத்தினுடைய இந்த பகுதியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் கூட, இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துவது என்ன?
இந்த தண்ணீர் கலக்கிற போது அது வளமையை தருகிறது. அது பாய்கிற இடமெல்லாம் செழிப்பாக இருக்கிறது. இரு பக்கமும் மரங்கள் நிறைந்திருக்கிறது. அது கனி கொடுக்கிறது. அதனுடைய கனி உணவாக இருக்கிறது. அதனுடைய இலை மருந்தாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்ப ஆண்டவர் என்கிற இந்த கடலில் நாம் நம்மை கரைத்துக் கொள்கிற போது என்ன நடக்கும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையினுடைய 2 பக்கங்களும் அப்படியே செழிப்பாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையினுடைய 2 பக்கங்களும் கனி தரக்கூடியதாக மாறும். நம்முடைய வாழ்க்கையினுடைய 2 பக்கங்களிலும் நம்முடைய வாழ்வு எப்படியாக இருக்கும் என்று சொன்னால், ஒன்று நமக்கு உணவும் கிடைக்கும், நமக்கு அதே வேளை மருந்தும் கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த நீரினுடைய வளமையை செழுமையை நாம் அனுபவிக்க கூடிய இடம் எது என்று சொன்னால் இது திருப்பலி தான். இந்த பலியில் தான் நமக்கான உணவும் இருக்கிறது, நமக்கான மருந்தும் இருக்கிறது. நீ பாருங்கள், முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது, இந்த ஆறு பாய்ந்த 2 பக்கமும் பழமரங்கள் இருந்தது. அது உணவாக இருந்தது. மரங்கள் இருந்தது. அது மருந்தாக இருந்தது. அதே போல இந்த ஆறு பாய்கிற இடம் எது என்று சொன்னால் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் இந்த பலியில் கலந்து கொள்கிற போது உங்களுக்கு உண்டாவது என்ன? ஒன்று நற்கருணை. அது விருந்தாகவும் இருக்கிறது, உங்களுக்கு மருந்தாகவும் இருக்கிறது. இந்த விருந்தையும் மருந்தையும் கொண்டாடுகிற ஒரு இடம்தான் இந்த ஆலயம் என்று சொன்னால், இது கலக்காமல் நீங்கள் அதை பெற முடியாது. நீங்கள் வெளியே இருந்து கொண்டே 1000 பேசலாம். எப்படி 38 ஆண்டுகளாக வெளியே இருந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தானோ அதுபோல நிறைய பேர் வெளியே உட்கார்ந்து பேசிட்டே இருக்கிறான். அதுல குறை, இதுல குறை, அது சரியில்லை, இது சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். நீங்கள் கலந்து விட்டால்தான் அதனுடைய சுவை கூடுகிறது. எப்படி நான் முதலில் சொன்னேன், ஒரு தக்காளி சட்னி, ஒரு கீரை குழம்பு வைக்கணும்னு சொன்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணாதான் அதனுடைய சுவை கூடுகிறது. அதே போல இந்த ஆலயம் என்கிற இந்த கடலில் நீங்கள் கலக்காமல் உங்களுக்கு மருந்தும் இல்லை, விருந்தும் இல்லை. ஆண்டவருடைய வாக்கு அந்த மருந்தையும் விருந்தையும் இப்பிள்ளைகள் இதனுடைய கரைகளில் கண்டுணர வேண்டும். அப்படி இங்க வாங்கிக்கிட்டு போனா நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்துக்கு போகிற போது, நம்முடைய வீட்டுக்கு போகிற போது, நம் வீட்டில் நாம் எப்படி இருப்போமா, 2 மரங்களிலும் எப்படி செழிப்புற்ற மரங்கள் இருந்ததோ அதுபோல உங்களுடைய பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள். விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவி நீரோடையோட நடப்பட்ட மரம் போல உனக்கு இருப்பாள், கனிதரக்கூடிய திராட்சை கொடி போல இருப்பாள், உன் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகள் போல உனக்கு அருகாமையில் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதனால் சாத்தியப்படுகிறது? இந்த பலியில் தரப்படுகிற விருந்தும் மருந்தும் தான் உங்களுக்கான அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, இங்கு கலக்கிற அது எந்த நீராக இருக்கலாம், அழுக்காக இருக்கலாம், பாவமாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், எல்லாமே மாறும். எப்படி மாறும்? நல்ல தண்ணீராக மாறும். உப்பு கலந்த அந்த இடத்தில் கலந்தாலும் அது நல்ல தண்ணீராக மாறும். ஏனென்றால் அந்த உப்பு நிறைந்த கடவுள் அவர் நல்லவர்களாக மாற்றுவதுதான் அவருடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலம் நமக்கு கொடுக்கக்கூடிய அன்பான அழைப்பு என்னவென்று சொன்னால், இந்த கடலில் நாம் கலக்க வேண்டும். அதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்பு என்ன? ஒன்று ஜெபம், தவம், கர்மம். இந்த 3ஐயும் நாம் செய்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடலில் கலக்கிறோம். அதன் வழியாக நாம் வாழ்விற்கான விருந்தையும் நம் வாழ்விற்கான நலத்திற்கான மருந்தையும் பெறுகிறோம் என்பதையே ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். சிந்திப்போம். இறைவனை ஆசீர்வதிப்பார். ஆம்.
பெற்றுக்கொண்டீர்களே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பணி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செய்வீர்கள். ஆண்டவரே, நீரளித்த கொடைகளையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உமது பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்பட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவன், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேல் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலமும் இதுவே. ஆகவே புனிதர் வானதோரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளங்கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்கிறார். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியது. கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறினார்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்திற்கு. இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இது நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிப்பு கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொள்ளி, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தவர்களும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரம் தொழிற்சாமி, எல்லா திருநிலையிலும் அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தவர்களும் உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உழைத்தவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு போன்ற திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோராகிய புனிதர்களை உடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உண்மை வந்தார். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் முன்னிட்டு எல்லா புகழும் மாற்றி என்றென்று உமக்கு உரியவே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு தருகிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றன நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவன் செல்வம், இதோ உலகின் பாவங்களை போக்குவோம். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, ஏற்கனவே உங்களுக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அறிவிப்பு செய்யப்பட்டவாறு நாளைய தினம் மத்தேயு மண்டலத்தில் திருப்பலி நடைபெறும். மத்தேயு மண்டலத்தில் நம்முடைய கான்வென்ட் பக்கத்தில் இருந்து தான் அந்த திருப்பலிக்கான இடம் ஆரம்பமாகிறது. ஆகவே இந்த தெருவை தூய்மை செய்து மத்தேயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பியங்களும் ஒன்று சேர்ந்து அன்பிய பொறுப்பாளர்கள் மண்டல வழிகாட்டி அருள் சகோதரியோடு இணைந்து திட்டமிட்டு ஏற்பாடுகளை செய்து கொள்ள அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருள் சகோதரி புஷ்பா அவர்களை சந்தித்து ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை ஏற்கனவே சொல்லப்பட்டவாறு இளையோர் சிலுவை பாதையை வழிநடத்த கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்களுடைய சகோதரியோடு இணைந்து அதற்கான திட்டமிடலை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். அதே போல் வருகின்ற சனிக்கிழமை லூக்கா மண்டலத்தில் திருப்பலி நடைபெறுகிறது. அது லூக்கா மண்டலத்தில் இருக்கக்கூடிய இறைமக்கள் அருள் சகோதரியோடு இணைந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ள அன்போடு நினைவூட்டுகிறேன். அன்பார்ந்தவர்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல ஒரு ஆலயத்துக்கு காலை திருப்பலி நடைபெறும். மதியம் நாம் இங்கிருந்து ஒரு 1:30 மணிக்கெல்லாம் 1:30 மணிக்கு நம்ம இங்கிருந்து கிளம்பணும். கிறிஸ்துவர்களே, ஞாயிற்றுக்கிழமை தவக்கால திருப்பயணம் மறைமாவட்ட அளவில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இந்த திருப்பயணத்தில் என்ன கண்ணடிக்கணும் ரைட்டு அந்த ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தியருமை வேண்டுகிறோம். விண்ணக அருளடையாளங்களால் எங்களை பொறுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுது வருங்காலத்திலும் எங்கள் உடலுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
அருள்பாடுகளை எங்களுக்கு விட்டுச் சென்று உங்களுடைய திருத்தமாகியவற்றின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உங்களுக்கு பலனை இடைவிடாமல் உரை கருணையும் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற